சமீபத்துல அகில் அக்கேனி அவர்களுக்கு கல்யாணம் நடந்துச்சுங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். இந்த போட்டோ சமூக வலைத்தளங்கள்ல பயங்கரமான ட்ரெண்டிங். எதற்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த குடும்பமே எதை எடுத்தாலும் ரெண்டாவதா கல்யாணம் பண்ணிப்பாங்க போல அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு போட்டு பயங்கரமா கலாய்ச்சிட்டு இருக்காங்க. ஏன் நாகார்ஜுனா ஃபேமிலியை இந்த அளவுக்கு கலாய்க்கிறாங்க? இதுக்கு பின்னாடி சமந்தா தான் இருக்கிறான் அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. இதுக்கு பின்னாடி வேற விஷயம் நிறைய இருக்கு. அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ ஃபுல்லா பார்க்கணும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நாகார்ஜுனா தெலுங்குல எந்த அளவுக்கு பெரிய ஆக்டரோ அதே மாதிரி தமிழ்ல இவருக்கு உண்டான ஒரு கேரக்டர், அந்த மவுஸ், இவருக்கு உண்டான அந்த படங்கள் அப்படிங்கிறது அவ்வப்போது 2 வருஷத்துக்கு ஒரு வாட்டியாவது வந்துடும். ஏதாவது ஒரு டப்பிங் பிலிமோ இல்லை வாட் எவர் இட் இஸ் அவரோட படம் வந்துகிட்டே இருக்கும். அப்படி இருக்கிறப்ப நாகார்ஜுனாக்கும் லட்சுமி தகுபதிக்கும் ஃபர்ஸ்ட் கல்யாணம் நடந்துச்சு. அந்த கல்யாணம் பாத்தீங்கன்னா கருத்து வேறுபாடுகள்னால பிரிஞ்சு போயிட்டாங்க அப்படிங்கிற ஒரு நியூஸ் வந்துச்சு. இப்போ இந்த நாகார்ஜுனாக்கும் லட்சுமி தகுபதிக்கும் பிறந்த குழந்தை தான் நாக சைத்தன்யா. இப்போ லட்சுமி தகுபதிக்கு பிரிஞ்சு போன காரணம் என்ன அப்படின்னு கேட்கிறப்ப நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா, ஆக்ட்ரஸ் தபுவோட நாகார்ஜுனா தொடர்புல இருந்தாரு, அது லட்சுமி கண்டுபிடிச்சிட்டாங்க, அதனால அவங்க 2 பேர் பிரிஞ்சு போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அப்ப ரூமர் சொன்னாங்க. ஆனா கருத்து வேறுபாடுகள்னால நாங்க பிரிஞ்சு போயிட்டோம் அப்படிங்கிற மாதிரி இவங்க சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இது வரைக்கும் என்ன காரணம் அப்படிங்கிறது சரியா யாருமே சொல்லவே இல்லை. இதெல்லாம் ஒரு பக்கம் வரும்போது இங்க நாக சைத்தன்யாக்கு சமந்தாவோட கல்யாணம் நடந்துச்சு. அதுக்கப்புறம் டிவோர்ஸ் ஆனா அடுத்த 1 வருஷத்துலயே சோபிதாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அதாவது இந்த டிவோர்ஸ் பண்றதுக்கு முன்னாடி கூட சமந்தாவும் நாக சைத்தன்யாவும் இருக்கிற மாதிரி போட்டு ஒரு 2 நாள் முன்னாடி போட்டிருந்தாங்க. ஆனா அப்ப கூட பாத்தீங்கன்னா சமந்தாக்கு இது பெரிய ஷாக்கிங்கா இருந்துச்சு. ஏன்னா ஃபர்ஸ்ட் போஸ்ட் போட்டதே யாருன்னு பாத்தீங்கன்னா நாக சைத்தன்யா தான். அதன் பிறகு எனக்கு எந்த ஒரு காசுமே வேணாம், நீங்களே உங்க அலைமணியை வச்சுக்கோங்க, எனக்கு எந்த ஒரு காசும் உங்ககிட்ட இருந்து வேண்டாம், நானே சம்பாரிச்சுட்டேன்னு சொல்லி அந்த குடும்பத்தை இருந்து மொத்தமாவே வாஷ் அவுட் ஆகி வெளியே போயிட்டாங்க சமந்தா. இப்ப சமந்தா பெரிய இடத்துல பாலிவுட்ல கலக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதும் நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்ப அகில் அக்கேனி வரும்போது ஸ்ரேயா அப்படிங்கிற தொழிலதிபரோட பொண்ணோட என்கேஜ்மெண்ட் ஆகிருந்தது. அதோட போட்டோ சமூக வலைத்தளங்களில் வேகமா பரவும் போதே அட்லீஸ்ட் உங்க அப்பா மாதிரி நீயாவது இந்த பொண்ணையாவது மேரேஜ் பண்ணிக்கோன்னு அப்பவே கலாய்க்க ஆரம்பிச்சாங்க. ஆனா அது வாய் முகூர்த்தம் என்னவோ அதையும் பழிக்காம போய் இப்போ வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிருக்கிறாங்க. அதாவது இந்த குடும்பத்துல எப்ப எடுத்துக்கிட்டாலும் லவ் பண்றது ஒண்ணு, கல்யாணம் பண்ணிக்கிறது ஒண்ணு தாண்டி 2 கல்யாணம் தான் பண்ணிப்பாங்க போல இந்த ஃபேமிலி ஃபுல்லா அப்படிங்கிற மாதிரி சமூக வலைத்தளங்கள்ல ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா நிறைய பேரு சமந்தா தெரியாம போய் அந்த குடும்பத்துல போய் மாட்டிக்கிச்சு அப்படிங்கிற மாதிரியும் ரசிகர்கள்லாம் பல பேர் கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.